அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்த்தீங்கன்னா கார முட்டை ஆம்லேட். இது செஞ்சீங்கன்னா குழம்பு பொரியலோ தனியா வைக்கணும்னு அவசியம் இல்லை. சுட சுட சாதத்துல இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்துல ஒரு லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். கார முட்டை ஆம்லேட் செய்யறதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை உடைச்சு ஒரு கிண்ணத்துல சேர்த்து வச்சிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இந்த முட்டைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடான உடனே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான உடனே அது கூட பொடியா நறுக்குன பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை லைட்டா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விடுங்க. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்து தக்காளியும் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. தனியா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. அடுப்போட தீயை ஃபுல்லா குறைச்சி வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடுங்க. இது பாருங்க, மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழையும் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடுங்க. மசாலாவோட கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற விடுங்க. மசாலா ஆறி வர்றதுக்குள்ள நம்ம உடைச்சி எடுத்து வச்சிருக்க முட்டையில 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்ச மசாலாவை முட்டையோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்ப பாருங்க, முட்டை மசாலா எல்லாம் ஒன்று சேர கலந்தாச்சு. இப்போ ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். கடாய் சூடான உடனே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ அடிச்சு வச்ச முட்டையை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு அடுப்பை மிதமான தீயில வச்சு 2 நிமிஷம் வேக விடுங்க. இது ஒரு பக்கம் வெந்து வரட்டும். இப்போ பாருங்க, ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க, 2 பக்கமும் ஆம்லெட் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா அருமையான டேஸ்ட்ல கார முட்டை ஆம்லேட் நீங்களும் மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.